ஐயா இப்ப ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா, தூக்கம் வரமாட்டேதுன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு ஏதாவது யோகா இருக்கா? அதாவது நம்ம செய்யக்கூடியதில் ஒரு மனிதனுக்கு 6 to 8 மணி நேரங்கிறது தூக்கம் மிக மிக அவசியம். அது கண்டிப்பாக தூங்கியே ஆகணும். ஏன்னா தூக்கங்கிறது அவசியம்னு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, தூங்குனா தான் உடம்பு சமநிலைப்படும். ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா காலையிலேருந்து உடம்ப நம்ம அங்கிட்டு சுற்றுறோம், இங்கிட்டு சுற்றுறோம், வேலை பார்க்குறோம், இது மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு ஓய்வுங்கிறது ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக வேணும். அது ஆழ்ந்த நித்திரையாக இருக்கணும். நிறைய பேர்த்துக்கு இருக்குதான்னு கேட்டால் இல்லை. தூக்கம் பல பிரச்சனையினால அவங்களுக்கு தூக்கம் வர்றதில்லை. அப்போ சதா எண்ணங்கள் அவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும், மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கனால தூக்கம் வர்றதில்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுங்க, 3 மணிக்கு தாங்க விடிய கிளம்புறம் வருது, 3 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தூங்க வேண்டியதாக இருக்குது அப்படிம்பாங்க. நிறைய பேர் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். ஒவ்வொரு காரணனாலேயே அவங்களுக்கு தூக்கங்கிறது டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ரைட்டு. இப்போ தூக்கம் வராதவங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸு. நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா உஷ்ணம் அதிகமாக இருக்கும். உஷ்ணம் அதிகமாக இருந்தால் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் மூளை கொஞ்சம் சுறுசுறுப்பாகவே இருந்துச்சுன்னா தூக்கம் வராது. ஏன் அப்படின்னா அதை நம்ம கண்டதை நம்ம யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா எப்பொழுதும் ஆக்டிவாகவே வச்சுருப்போம். ஆக்டிவாக வச்சுருந்தா தூக்கம் வராது. நம்மளோட உடல் அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி நேரம் பகல், ஒரு 12 மணி நேரம் இரவு. அப்படிங்கும்போது என்னன்னா காலையிலேருந்து நைட்டு காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் சுறுசுறுப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் அது ஓய்வு பெறணும். அதுக்கு தான் இரவுன்னே இருக்கிறது. அந்த இரவில் மேக்சிமம் என்ன பண்ணணும்? தூங்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? இரவை பகலாக நினச்சி வேலை செஞ்சுட்டு இருப்போம். அப்படிங்கும்போது என்னன்னா இருட்டுனா தான் இரவு. மூளைக்கு என்னன்னா இருட்டிருச்சு அப்படின்னாவே தூக்கங்கிற சென்ஸு அது வேலை செய்ய வைக்கும். அதனால தான் நம்மளோட முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா லைட்டே இருக்காது. அப்போ என்ன பண்ணிடுவாங்க? மூளைக்கு தெரியும், சரி இருட்டிருச்சு தூங்குவோம் அப்படின்னு சொல்லி தூங்கிடுவாங்க. நம்மளோட ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா 6 மணிக்கு மேலெலாம் யாரும் முழிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ இன்னொரு காரணம் முன்னாடியெல்லாம் விளக்குகள் வசதியெல்லாம் கிடையாது. அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க? தூங்கிடுவாங்க. இப்போ நம்ம விடிய விடிய முழிச்சிருக்கிறோம். காரணம் அந்த இதுதான். அந்த இதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ சிம்பிளாக ஒரு டெக்னிக். அந்த டெக்னிக் நம்ம செஞ்சோம்னா தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் தூக்கம் வரலையோ இரவு 9 மணிக்குள்ளே உணவை முடிச்சிடணும். முடிச்சுட்டு 9 மணிக்குள்ளே முடிச்சுட்டு 9க்கெல்லாம் படுக்க போயிடணும். தூக்கம் வருது வரல, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இடது பக்கமாக சரிஞ்சு ஒரு கணிச்சு படுத்துருக்கணும். சுவாசம் இந்த பக்கத்து நடத்தணும். நம்ம இப்படி ஒரு கணிச்சு படுத்தோம்னா சுவாசமாக மாறும். அப்போ என்ன பண்ணணும்? இடது பக்கம் சுவாசம் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பாடி குளிர்ச்சி ஆயிடும். இது நிறைய பேத்துக்கு தெரியாது. ஏன்னா நம்மளுடைய சுவாசமானது வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் சுவாசம் நடந்துக்கிட்டே இருக்கும். இடது பக்கமாக நடக்குதுன்னா குளிர்ச்சியை கொடுக்கும், வலது பக்கமாக கொடுக்கும்போது அதிகம் சூட்டை கொடுக்கும். அப்போ இது என்ன பண்ணோம்னா நம்ம பாடி இருக்க ஹீட்டை குறைக்கிறதுக்கு இடது பக்கமாக சுவாசம் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா மூளை அப்படியே சோர்வாயிரும். அப்புறம் தூங்குங்கிற எண்ணம் அப்படியே நம்ம தூக்கமாயிரும். இது தூக்கம் வர்றதுக்கு. சில பேர்த்துக்கு என்ன பண்ணுவாங்க? பசியே எடுக்க மாட்டேங்குது அப்படிம்பாங்க. பசியே எடுக்க மாட்டேங்குது அப்படின்னா சாப்பிட்டுட்டு வலது பக்கம் சுவாசம் வர மாதிரி ஒரு கணிச்சு படுக்கணும். வலது பக்கம் சுவாசம் நடக்கணும். நீங்கள் சுவாச கையை வச்சு பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் சுவாசம் நடக்குதுன்னு தெரியும். வலது பக்கமா இடது பக்கமா, எந்த பக்கத்து சுவாசம் அதிகமாக வருதோ அந்த பக்கத்து சுவாசம் நடைபெறுதுன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்? வலது பக்கம் சுவாசம் நடக்கும்போது சிரிக்கிறதுக்கு நல்ல வேலையை செய்ய வைக்கும். இடது பக்கமாக வேலை செய்ய தூங்கும்போது மாற்றி படுத்திங்கன்னா நல்ல தூக்கத்தை வர வைக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் செரிமான கோளாறு பிரச்சனை இருக்குதோ அவங்கெல்லாம் இப்படி செஞ்சு பழகலாம். இது சிம்பிள், ஒரு சின்ன டிப்ஸு. இல்லைங்க எனக்கு பல நாளாக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னா ஒன்றும் இல்லை. நல்லா நிமிருங்க,
நல்லா குனிஞ்சு கட்டை விரலை தொடுங்க. நல்லா நிமிருங்க, குனிஞ்சு கட்டை விரலை தொடுங்க. ஒரு 21 முறை செஞ்சீங்கன்னா ராஜ உறுப்புகள், வயிற்றில் உள்ள ராஜ உறுப்புகள் நல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சினாவே சிறுகுடல், பெருகுடல், மலக்குடல் நல்லா வேலை செய்ய வைக்கும். ராஜ உறுப்புகள், கல்லீரல், மண்ணீரல், கணையம் இதெல்லாம் நல்ல வேலை செய்ய தூண்டும், நல்லா தூண்டி விடும். டெய்லி நீங்கள் தூண்டி விட என்னன்னா அதை அப்படியே புதுசாக மாற்றும். அதை செய்யும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு செய்யணும். வெறும் வயிற்றில் ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு செஞ்சிங்கன்னா உள் உறுப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புதுசாக மாற்றிடும். கல்லீரலை மாற்றும், மண்ணீரலை மாற்றும், கணையத்தை மாற்றும், சிறுகுடலை சுத்தம் பண்ணும், பெருங்குடலை சுத்தம் பண்ணும், மலக்குடலை சுத்தம் பண்ணும். இந்த ராஜா உறுப்புகளில் அருமையாக வேலை செய்ய வைக்கும். சின்ன ஒரு யோகா பயிற்சி. நல்லா காலையில் எந்திரிச்சோன்னே மலை ஜலமெல்லாம் கலைஞ்சிட்டு வந்து தண்ணியை குடிச்சிட்டு நல்லா நீங்கள் ஒன்று நிற்கணும்னு செஞ்சுன்னு அவசியமே இல்லை. நல்லா உக்காந்துக்கிட்டே நல்லா நிமிர்ந்து உக்காருங்க, நல்லா குனிங்க. உங்களால் எவ்வளோ குனிய முடியுமோ நிமிருங்க. நல்லா கண்ணை மூடிக்கிங்க, நல்லா குனிஞ்சு நல்லா வயிறு க்ரஷ் ஆகணும், நிமிரணும். குனியும் போது பிரீத் அவுட்டில் இருக்கணும், நிமிரும் போது பிரீத் இன்ல இருக்கணும். இது மாதிரி ஒரு 21 கவுண்ட் செஞ்சு பாருங்கள். சேரில் உட்காந்தோ தரையில் உட்காந்தோ அருமையாக வேலை செய்யும். ஒரு வாரம் செஞ்சிங்கனாவே உள்ளே இருக்க உறுப்புகள்லாம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். வேலை செஞ்சிச்சுனாவே என்ன ஆகும்னா, உள்ளே இருக்கிறதுல உறுப்பில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் ஆகிரும். க்ளீன் ஆகிடுச்சுனாவே சிம்பிளாக நல்லா பசியை தூண்டும், நல்லா தூக்கம் வரும், நல்லா மலஞ்சலம் நல்லா கழியும், உடம்பு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ஒரு 21 டேஸ் செஞ்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பழக்கமாக மாறிடும். அந்த பழக்கத்தில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா 1 மாதத்தில் உங்கள் உடம்பு இளமையாகவும் ஆரோக்கியமும் மாறிடும். செஞ்சு பாருங்கள். ரொம்ப நன்றிங்கய்யா.